இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நீதித்துறையில் எந்த தலையீடும் இல்லை, புதிய நியமனங்கள் நிரூபிக்கின்றன, பிரதமர் கூறுகிறார். நாட்டின் நீதித்துறையில் உயர்நிலை பொறுப்புகளுக்கு புதிய நியமனங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பது நீதி பரிபாலனத்தில் எந்த தலையீடும் இல்லை என்பதை நிரூபிக்கிறது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். புதிய நியமனங்களை அறிவிப்பதில் ஏதேனும் தாமதங்கள் ஏற்பட்டிருக்குமானால் நியமன செயல்முறையில் ஏற்பட்ட காலதாமதமாக இருக்கும் என்று பிரதமர் விளக்கினார். நாட்டின் தலைமை நீதிபதி உட்பட முக்கிய பொறுப்புகள் நிரப்பப்பட்டு விட்டன. இந்நிலையில் நீதித்துறையில் என்ன நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்று பிரதமர் வினவினார். நீதிபதிகள் நியமனத்தில் யாரையும் புறக்கணிக்கவில்லை. அதேவேளையில் நீதிபதிகள் நியமன ஆணையத்திற்கு எந்தவொரு நீதிபதியையும் தாம் பரிந்துரைக்கவில்லை என்று பிரதமர் விளக்கினார். நீதிபதிகள் நியமன ஆணையம் முன்வைத்த பரிந்துரைக்கு ஏற்பட நீதிபதிகள் பெயர்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. சுருங்கச் சொன்னால், முந்தைய அரசு நிர்வாகங்களைப் போல் தாம் எந்த முடிவுகளிலும் தலையிட்டதில்லை என்றும் நீதிபதிகளுக்கு உத்தரவுகள் பிறப்பித்ததும் இல்லை என்றும் அன்வார் தெளிவுபடுத்தினார். நீதித்துறை சுதந்திரம் எல்லா காலகட்டங்களிலும் நிலைநிறுத்தப்பட வேண்டும், அதுவே தமது விருப்பமாகும் என்று அன்வார் விளக்கினார். நாட்டின் புதிய தலைமை நீதிபதியாக அப்பீல் நீதிமன்ற நீதிபதி டத்தோ ஒன் அஹ்மத் ஃபாரிட் ஒன்சல்லியும், அப்பீல் நீதிமன்ற தலைவராக டத்தோ அபுபக்கர் ஜாயிஸும், சபா சரவா உயர் நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதியாக டத்தோ அசிசா நவாவியும் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமினால் நியமிக்கப்பட்டிருப்பது தொடர்பில் கருத்துரைக்கையில் அன்வார் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஜொகூர் மாநிலத்தில் 180 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள தரவு மையம் நிர்மாணிப்பிற்கான குத்தகை டெண்டர் தொடர்பில் நடந்த மிகப்பெரிய ஊழலில் பிரபல கட்டுமான நிறுவனம் ஒன்றின் குத்தகை நிர்வாகி, அவரின் மனைவி மற்றும் நிறுவனத்தைச் சேர்த்த 2 இயக்குநர்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. நிறுவனத்தின் குத்தகை நிர்வாகி பொறுப்பில் உள்ள அந்த ஆடவர் இன்று புத்ராஜயா நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் இர்சா ஜுலைகா ரொஹானுடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு வரும் ஜூலை 24ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு SPRM அனுமதி பெற்றது. அவரின் மனைவியை வரும் ஜூலை 20ஆம் தேதி வரை 3 தினங்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு அனுமதி பெறப்பட்டது. நிறுவனத்தின் 2 இயக்குநர்களான 2 நபர்களை வரும் ஜூலை 22ஆம் தேதி வரை 5 தினங்களுக்கு தடுத்து வைப்பதற்கு அனுமதி பெறப்பட்டுள்ளது. 40க்கும் 60க்கும் இடைப்பட்ட வயதுடைய இந்த 4 சந்தேக பேர்வழிகளும் நேற்று கிள்ளான் பள்ளத்தாக்கில் மேற்கொள்ளப்பட்ட OPV சோதனையில் கைது செய்யப்பட்டனர் என்று SPRM வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த 4வரும் கைது செய்யப்பட்டது மூலம் அந்த குத்தகை நிர்வாகியின் வீட்டில் 7.5 மில்லியன் ரொக்க பணத்தை SPRM பறிமுதல் செய்துள்ளது. சம்பந்தப்பட்ட குத்தகை திட்டத்தில் 6 குத்தகைகளை வழங்கியதற்கு கைமாறாக அந்த நிர்வாகிக்கு மேற்கண்ட பணம் லஞ்சமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்று நம்பப்படுகிறது. இந்த 4வரும் 2009ஆம் ஆண்டு SPRM சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதை அந்த ஆணையத்தின் செயலாக்க துணை தலைமை ஆணையர் டத்தோஸ்ரீ அஹ்மத் கொசாயிரி உறுதிப்படுத்தினார். ஜொகூர் பாரு தமான் உங்கு துன் அமீனாவில் உள்ள மலிவு விலை அடுக்குமாடி வீட்டில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இரட்டை கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஓர் இந்திய நபர் மரண தண்டனையிலிருந்து உயிர் தப்பினார். 39 வயது ஜெயக்குமார் என்ற அந்த நபரை ஜொகூர் பாரு உயர்நீதிமன்றம் இன்று விடுதலை செய்தது. 51 வயது PK கமலா மற்றும் அவருடன் ஒன்றாக தங்கியிருந்த அவரின் ஆண் நண்பரான 59 வயது செல்வராஜா ஆகியோரை மிக கொடூரமாக வெட்டி கொலை செய்ததாக 2 பிள்ளைகளுக்கு தந்தையான ஜெயக்குமார் குற்றச்சாட்டப்பட்டிருந்தார். ஜெயக்குமார் மீது சுமத்தப்பட்ட இந்த இரட்டை கொலை குற்றச்சாட்டில் அடிப்படை முகாந்தரங்கள் இல்லை என்பதால் அவரை எதிர்வாதம் செய்ய அழைக்காமலேயே வழக்கிலிருந்து விடுதலை செய்வதாக உயர் நீதிமன்ற நீதிபதி டத்தோ அபுபக்கர் கத்தார் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். சிங்கப்பூரில் வேலை செய்து வந்தவரான ஜெயக்குமாரை இந்த இரட்டை கொலைகளுடன் தொடர்புபடுத்தக்கூடிய எந்த ஆதாரங்களும் இல்லை என்று நீதிபதி டத்தோ அபுபக்கர் குறிப்பிட்டார். இருவரையும் ஜெயக்குமார் தான் கொலை செய்தார் என்பதற்கு ப்ராசிக்யூஷன் தரப்பு சூழ்நிலை ஆதாரங்களை தான் நம்பி உள்ளதே தவிர இக்கொலைகளுடன் தொடர்புபடுத்தக்கூடிய எந்தவொரு ஆதாரமும் முன்வைக்கப்படவில்லை. அடகு கடையில் ஜெயக்குமார் விற்ற நகைகள் கொலையுண்ட PK கமலாவுக்கு சொந்தமானவையா என்பதை அரசு தரப்பு உறுதிப்படுத்த தவறியிருப்பது சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. இறந்தவரின் உடலில் மேலும் சில நகைகள் இருந்துள்ளன. நகைகளை திருடியதாக கூறப்படும் ஜெயக்குமார் PK கமலாவின் உடலில் எஞ்சிய நகைகளையும் ஏன் விட்டுச் சென்றுள்ளார் என்பது
சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று நீதிபதி டத்தோ அபுபக்கர் தமது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். கடந்த 2018 ஆண்டு அக்டோபர் 31 துப்புரவு பணியாளரான PK கமலாவையும் அவருடன் ஒன்றாக தங்கியிருந்த நபரான செல்வராஜாவையும் வெட்டி கொலை செய்ததாக ஜெயக்குமார் குற்றச்சாட்டப்பட்டிருந்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை கோலாலம்பூர் மாநகர்மன்ற அமலாக்க அதிகாரிகள் மேற்கொண்ட அமலாக்க நடவடிக்கையின் போது போலீசாரை நோக்கி பாராங்கை ஏந்திய நிலையில் பலவந்தம் புரிந்ததாக வணிகர் ஒருவர் இன்று கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 43 வயது இசா சைனி என்ற அந்த நபர் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை 11 மணியளவில் கோலாலம்பூர் டேச பண்டான் சிம்பாங் திகாவில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக கட்டப்பட்ட வணிக தளங்களை அகற்ற மாநகர்மன்ற அமலாக்க அதிகாரிகள் முற்பட்ட போது சம்பந்தப்பட்ட வணிகர் பாராங்கை ஏந்தி கொண்டு மிக மூர்க்கமாக செயல்பட்டது தொடர்பில் கைது செய்யப்பட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 353 பிரிவின் கீழ் அந்த வணிகர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். ஜூலை மாதம் 1 தேதியிலிருந்து SST எனப்படும் விற்பனை சேவை வரி விரிவுபடுத்தப்பட்டதிலிருந்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவின அமைச்சு வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்பில் உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவின அமைச்சின் ஸ்லாங்கூர் கிளை பொறுப்பற்ற வியாபாரிகள் அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்திவிடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு கடந்த ஜூலை 1 தேதியிலிருந்து இன்று ஜூலை 18 தேதி வரை ஓப்ஸ் கிசான் 4 சோதனை நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வருகிறது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் 18 நாட்களில் 120 வர்த்தக வளாகங்களில் இந்த திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று KPDN எனப்படும் உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவின அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சோதனையில் உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவின அமைச்சின் ஸ்லாங்கூர் மாநில அமலாக்கப் பிரிவின் தலைமை அதிகாரி முகமது ஹனிசான் கெச்சேலும் நேரடியாக பங்கு கொண்டு சோதனையிட்டு வருகிறார். இந்திய ராணுவம் லடாக்கில் 15,000 அடி உயரத்தில் ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பு முறையை வெற்றிகரமாக பரிசோதித்திருக்கிறது. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. இதே நேரம் சீனா இந்த சோதனையை கவலைக்குரியதாக பார்க்கும் என்று இந்திய ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் விமான பாதுகாப்பு திறன்களுக்கு ஒரு முக்கிய ஊக்கமாக இந்திய ராணுவம் நேற்று உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆகாஷ் பிரைம் தரை வான் ஏவுகணை அமைப்பு முறையின் உயர் சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது. இது குறித்து பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகையில், இந்த ஏவுகணைகள் அரிதான வளிமண்டலத்தில் வேகமாக நகரும் வான் இலக்குகளை இருமுறை நேரடியாக தாக்கி தீவிர நிலைமைகளில் அமைப்பு செயல்திறனை நிரூபித்துள்ளன என்றார். ஆகாஷ் பிரைம் இராணுவத்தின் 3வது மற்றும் 4வது ஆகாஷ் ரெஜிமெண்ட்களின் ஒரு பகுதியாக சேர்க்கப்படும் இந்த அமைப்பு ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூரின் போது தமது செயல்பாட்டு வெற்றியை நிரூபித்துள்ளதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நகரி சம்பிலான் மாநிலத்தில் குவாலபிலா, ஜம்போல் மற்றும் ஜெலுபு ஆகிய மாவட்டங்கள் அளவிலான முத்தமிழ் விழா கடந்த ஜூலை 9 தேதி ஜுவாசை தோட்ட தமிழ் பள்ளியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 3 மாவட்டங்களின் 14 தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கு கொண்டனர். பேச்சு, கவிதை ஒப்புவித்தல் மற்றும் திருக்குறள் மனனம் ஆகிய போட்டிகள் நடைபெற்றன. இவற்றில் மாணவர்கள் ஆர்வமாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த முத்தமிழ் விழாவில் நகரி சம்பிலான் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் ரெப்பா சட்டமன்ற உறுப்பினருமான S. வீரப்பனை பிரதிநிதித்து அவரின் சிறப்பு அதிகாரி முரளி தங்கையா கலந்து கொண்டு நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்தார். தமிழுக்கும் தமிழ் பள்ளிகளுக்கும் சிறப்பு சேர்க்கும் வகையில் இந்த முத்தமிழ் விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து வெற்றியடை செய்த பள்ளி நிர்வாகங்களுக்கும் மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கும் மாநில கல்வி இலாக்காவிற்கும் மற்றும் பங்கேற்ற மாணவர்களுக்கும் முரளி தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டு செலவினத்தை ஈடுகட்டும் வகையில் ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சார்பில் 3000 ரிங்கிட் நிதி உதவி வழங்கப்படும் என்று முரளி அறிவித்தார். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. நகரி சம்பிலான் மாநில கல்வி இலாக்காவின் உதவி இயக்குனர் ச. சிவராஜ், ஜம்போல் மாவட்ட உதவி அதிகாரி பே. குமணன், தலைமை ஆசிரியர்கள் மன்ற தலைவர் M. முரளிதரன் உட்பட பிரமுகர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.